Good Bird Stories. பறவைங்களோட KFC பார்ட்டி. கிராமத்துல துணிக்குருவி அவளுடைய வியாபாரத்தின் மூலமா அந்த ஊர்ல நிறைய பணத்தை சம்பாதிச்சிருந்தா. அவளுடைய சந்தோஷத்தை நண்பர்களோட பகிர்ந்துக்கணும், எல்லாருக்குமே கிராண்டா ஒரு பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு அவ நினைச்சா. அன்னைக்கு சாயந்தரம் மணி துணியோட வீட்டு வாசல்ல எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. துணி ஒரு ஸ்வீட் பாக்ஸை கொண்டு வந்து, ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த மாசம் எனக்கு வருமானம் நிறைய வந்துச்சு. என் கடன் எல்லாத்தையும் தீர்த்துட்டேன். அதான் உங்க எல்லாரும் கூட சேர்ந்து அந்த சந்தோஷத்தை பகிர்றதுக்காக ஒரு பார்ட்டி வைக்கலான்னு இருக்கேன். வாவ், கங்க்ராட்ஸ் டோனி. ரொம்ப சந்தோஷம் டோனி. பார்ட்டியா? அப்ப எங்க வீட்டுல வச்சுக்கலாமா? நான் பாயசமும் வடையும் செய்யறேன். செலவு கம்மி தான், சுவை நிறையா இருக்கும். அட வேணா சோட்டோ, எப்பவுமே நம்ம வீட்லயே சமைச்சு நாமளே சாப்பிடுறதா? நம்ம ஊர் எல்லையில இருக்கிற டாபாவுக்கு போலாம். அங்க நானும் பன்னீர் கறியும் சூப்பரா இருக்கும். எனக்கு பிஸா சாப்பிடணும் போல இருக்கு. பிஸா வாங்கிட்டு வரலாமா? அப்படி எல்லாரும் அவங்க ஊர்ல என்ன கிடைக்குமோ கம்மி செலவுல அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க மூலையில உட்காந்துக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா, புஜ்ஜி குருவி, பன்னு கிளி 3 பேரும் ஒருத்தங்களை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அவங்க மைண்ட்ல ஏதோ ஒரு யோசனை இருந்துச்சு. அப்ப பன்னு முன்னாடி வந்து நின்னு, நிறுத்துங்க, எல்லாரும் ஏன் பழைய காலத்துப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ டொனி ஆண்டி சாதாரண ஆள் இல்ல, அவங்க ஒரு பிசினஸ் மேக்னெட். அதனால அவங்க ரேஞ்சுக்கு ஏத்தாப்புல பேசுங்க. இந்த வடை பாயசம் இதெல்லாம் பழைய ட்ரெண்டு. அதை கேட்டு சிச்சு காக்காவும், பன்னு சொல்றது உண்மைதான், டொனியோட லெவலு வேற மாதிரி இருக்கு. அதனால நம்ம ஊர் ஸ்டைல இல்ல, இன்டர்நேஷனல் ஸ்டைல யோசிக்கலாம். இன்டர்நேஷனலா? அது என்ன சிச்சு? அதான் ஆண்டி, இன்டர்நேஷனல் ஸ்டைலுன்னா ஒரு டப்பா இருக்கும், அதுல ஒரு தாத்தாவோட போட்டோவும் இருக்கும். அது KFC அப்படின்னு சொன்னா பன்னு. டொனி ஆண்டி, எங்க எல்லாருக்குமே KFC சாப்பிடணும் போல இருக்கு. அது உள்ள ஜூசியா, வெளியே கிறிஸ்பியா, அந்த சாஸ்ல தொட்டு சாப்பிட்டா ஆஹாஹா, ரொம்ப சூப்பரா இருக்கும். டொனி ஆண்டி, சிட்டிக்கு போய் KFC சிக்கன் சாப்பிடலாமா? ஆமாமா, இது வரைக்கும் நம்ம ஊர்ல கிடைக்காததை நாம சாப்பிடணும். நானும் இது வரைக்கும் KFC சிக்கன் சாப்பிட்டதே கிடையாது. ப்ளீஸ் போலாமா? என்னது, சிட்டிக்கு போகணுமா? அவ்வளவு தூரமா? அங்க விலை வர ரொம்ப அதிகம். வேண்டாம். அட சோட்டோ, டொனியே தயாரா இருக்கும்போது நீ ஏன் தடுக்கிற? அங்க சிட்டியில KFC சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கும்னு பசங்க சொல்றாங்கல்ல. நாம எல்லாரும் சிட்டிக்கு போறோம், KFC சிக்கனை திங்குறோம், அவ்வளவுதான். பசங்க அடம் பிடிக்கிறது சிச்சுவோட பில்டப்பை பார்த்து டொனியும் சரின்னு சொன்னான். சரி, KFC சிக்கன் சிட்டியில தானே, போலாம், அங்கே பார்ட்டி கொண்டாடலாம். அடுத்த நாள் காலையில எல்லாரும் ரெடியாகி பஸ் ஸ்டாப்க்கு வந்தாங்க. பன்னு ஒரு காலி கவரை கொண்டு வந்திருந்தான். டே பன்னு, இந்த காலி பை எதுக்குடா? அம்மா, அங்க சிக்கன் மிச்சமாயிடுச்சுன்னா அதை விட்டுட்டு வர வேண்டாம்ல, வேஸ்ட் ஆயிடும். அதை இதுல போட்டு கொண்டு வந்துடலாம். எல்லாரும் பஸ்ல ஏறி உக்காந்தாங்க. பஸ் அங்கிருந்து கிளம்பிச்சு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தாங்க. அப்போ மைக்கேலுக்கு ஜன்னல் வழியா வெளியே பார்த்து, சிச்சோ, இங்க இருக்கிற பில்டிங் எல்லாத்தையும் பாத்தியா? நம்ம ஊர்ல இருக்கிற மரங்களை விட ரொம்ப ஹைட்டா இருக்குல்ல? ஆமா மஹி, அதனாலதான் எனக்கு சிட்டினா ரொம்ப பிடிக்கும். இந்த சிட்டி காத்துலயும் ஒரு ஸ்டைல் இருக்கு அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் பொல்யூஷன் அதிகம். எனக்கு பசிக்குது, எப்போ போய் சேருவோம்? டிரைவர் அங்கிள், வண்டியை கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டுங்க, அப்புறம் KFC சிக்கன் ஆறி போயிடும். எல்லாரும் கடைசியில சிட்டியில வந்து இறங்குனாங்க. போனை எடுத்து கூகுள் மேப்போட உதவியால KFC எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு போனாங்க. KFC பில்டிங் சிகப்பு கலர்ல கண்ணாடியா இருந்துச்சு. சிக்கன் கடவுளே, என்ன நீங்க தான் காப்பாத்தணும். இன்னைக்கு நான் வயிறு முழுக்க சிக்கன் சாப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் உள்ள போனாங்க. உள்ள ஏசி போட்டிருந்துச்சு. சில்லுன்னு காத்து உடம்புல பட்ட உடனே கிராமத்து பறவைங்க எல்லாரும் குழுல நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடக்கடவுளே, என்ன ஃப்ரிட்ஜ் திறந்து விட்டு மூட மறந்துட்டாங்களா? குளிருது. டொனி, அந்த ஷால்வே கூட. ஷோ, சும்மாரு சோட்டோ, இப்படி வெளியில வந்து இப்படி பேசினா எல்லாரும் நம்ம கிராமத்து பறவைங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இது சென்ட்ரல் ஏசி, உள்ள வந்தா இப்படி குளுகுளுன்னு தான் இருக்கும். பன்னுக்கிளி அங்க வாசம் வர்றத பார்த்து, ஆஹா, இது நல்ல வாசம், ஃப்ரைட் சிக்கனோட வாசம். வாங்க, சீக்கிரமா போய் சிக்கனை ஆர்டர் கொடுக்கலாம். எல்லாரும் கவுண்டர் கிட்ட போய் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி கியூல நிறைய பேர் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க மெனு போர்ட்ல இருக்கிறத படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க பலவிதமான போட்டோஸும் பக்கத்துல பேரும் இருந்துச்சு. அத பார்த்து டொனி, என்ன சிச்சோ பேரெல்லாம் இப்படி இருக்கு? ஜிஞ்சர் பர்கராமா? அப்படின்னா இஞ்சி வச்சு கொடுப்பாங்களா? சிச்சு காக்காவுக்கு தெரியலனாலும் கவர் பண்ணா. ஆமா டொனி, இஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லதுல, அதனால இஞ்சி வச்சு கொடுப்பாங்க போல. ஆனா நமக்கு அதெல்லாம் வேண்டாம். அட, அங்க பாப்கார்ன் இருக்கு. நம்ம சினிமாவுக்கு வரலையே, சிக்கன் சாப்பிட்டு தானே வந்தோம்.
அப்புறம் எதுக்கு அந்த பாப்கார்ன் சாப்பிடணும்? ஐயோ, அது சோளம் கிடையாது மகி. சிக்கனை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி பாப்கார்ன் மாதிரி வறுத்தெடுப்பாங்க. அத சிக்கன் பாப்கார்ன்னு சொல்லுவாங்க. ஐயோ, இவங்க கூட வந்தா என் மரியாதை போயிடும் போலியே. அப்பதான் பன்னு கிளி ஒரு போட்டோவை பார்த்தான். அத பார்த்து சத்தமா கத்தனா, அட அதோ அந்த பக்கெட்டு, எனக்கு அந்த பக்கெட்டு தான் வேணும். பக்கெட்டா? டேய், நாம குளிக்க வரலடா, இங்க சாப்பிட வந்திருக்கோம். பக்கெட் எதுக்குடா? அம்மா சும்மா இருமா, உனக்கு தெரியாது. இங்க சிக்கனை பிளேட்ல போட்டு கொடுக்க மாட்டாங்க, பக்கெட்ல போட்டு தான் கொடுப்பாங்க. என் கனவு நனவாக போகுது. முழு பக்கெட் சிக்கனும் எனக்கு தான் வேணும். அப்ப கவுண்டர்ல இருந்த ஒரு பறவை இவங்க பேசுறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு, மேடம் உங்க ஆர்டர் என்ன? அப்ப சிச்சு காக்கா முன்னாடி வந்து இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. ஹலோ பிரதரோ, வி வாண்ட் தட் பிங்க் கலர் பக்கெட் அண்ட் சம் ரைஸோ அண்ட் சம் பிளாக் வாட்டர். மேடம் அது பிளாக் வாட்டர் இல்ல, கோக். சரி, உங்களுக்கு என்ன பக்கெட் வேணும்? 12 பீசஸா இல்ல 8 பீசஸா? 12 பீசஸ். இல்ல இல்ல, அந்த அந்த போர்ட்ல போட்டிருக்கீங்கல்ல பெரிய பக்கெட்டு, அந்த பக்கெட்டு கொடுங்க. அதுல தலை வாலு காலு இது எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருங்க. சார், இங்க தலை இருக்காது, ஒன்லி லெக்ஸ் பிரெஸ்ட் விங்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓ, தலையிலையா? சரி, இருக்கிறத போடுங்க, ஆனா பக்கெட் ஃபுல்லா போட்டுருங்க. தம்பி, கொஞ்சம் சாம்பாரும் ரசமும் இருந்தா கொடுப்பா, சாப்பாட்டுல போட்டு சாப்பிடுறதுக்கு. அதை கேட்டு அந்த பறவை ஷாக் ஆகி, மேடம் இது KFC, இங்க சாம்பார் இருக்காது, சாஸ் தான் இருக்கும். சாம்பார் இல்லனா எப்படிப்பா சாப்பிடுறது? தொண்டையில இறங்க வேண்டாமா? சரி, அந்த சாஸையே கொடு. துணி பில்ல வாங்கினா. பில்ல இருக்கிற அமௌண்ட் பார்த்து அவளுக்கு ஷாக் அடிச்சிருச்சு. அட கடவுளே, 3000-ஆ? இந்த காசுக்கு ஊர்ல 10 கோடி வாங்கியிருப்பேனே அப்படின்னு நினைச்ச. ஆனா வெளியில காட்டிக்கல. எல்லாரும் ஒரு பெரிய டேபிள்ல போய் உக்காந்தாங்க. அங்க பக்கெட் சிக்கனு, பர்கரு, பிரெஞ்ச் ஃப்ரை, கோக்கு இப்படி எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சாங்க. பன்னு பக்கெட் சிக்கனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். எல்லாம் வந்துருச்சு, எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லெக் பீஸை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான் பன்னு. சிச்சு காக்கா ஒரு கையில ஃபோர்க்கு ஒரு கையில நைஃப பிடிச்சுக்கிச்சு. இருங்க இருங்க, நாம நாகரிகமா சாப்பிடணும், கையால எடுத்து சாப்பிடக்கூடாது, இப்படி கத்தி ஸ்பூனை வச்சுதான் சாப்பிடணும். அம்மா இது சிக்கன் லெக், இத கத்தியால எப்படி கட் பண்றது? புடிச்சுதான் கடிக்கணும். நோ 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 நோ, பக்கத்துல எத்தனை பேர் இருந்து பாக்குறாங்க, ஸ்டைல் ரொம்ப முக்கியம் இல்ல. நீயும் உன்னோட ஸ்டைலும் கையில எடுத்து சாப்பிடு. எல்லாரும் சிக்கனை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பன்னு ஒரு லெக் பீஸ் எடுத்து சாப்பிட்டான். அது மேல ரொம்ப கிறிஸ்பியா இருந்துச்சு. அட, இது என்னது இது? மேல கிறிஸ்பியா, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு. மேல இருக்கிறது மாவா இல்ல கறியா? அது மைதா மாவு கோட்டிங்டா, டேஸ்டா இருக்கும், சாப்பிடு. எனக்கு உள்ள இருக்கிற சிக்கன் தான் வேணும், மேல இருக்கிற இந்த கிறிஸ்பி லேயரை நான் எடுத்துடுறேன். பன்னு அந்த லெக் பீஸ்ல இருக்கிற கிறிஸ்பி லேயர் எல்லாத்தையும் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற பீஸை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். டே பைத்தியக்காரா, டேஸ்ட் எல்லாம் அந்த லேயர்ல தாண்டா இருக்கு, நீ சப்பையா இருக்கிறத மட்டும் சாப்பிடுறடா. மகிக்கழகு பர்கரை அங்க இங்கன்னு சுத்தி பார்த்து, இதை எப்படி சாப்பிடுறது? மேல பன்னு, கீழே பன்னு, நடுவுல இலை. இந்த இலைய சாப்பிடுறதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்தோமா? அது சாலட் இலை, சாப்பிட்டா நல்லா இருக்கும். துணி சிக்கனை சாப்பிட்டுக்கிட்டு சாஸ அது மேல ஊத்திக்கிட்டு, இந்த சாஸ் இனிப்பா புளிப்பா நல்லாதான் இருக்கு, ஆனா சாப்பாடு இல்லாம ஃபுல் ஆகாதுல்ல. எல்லாரும் சிக்கனை சாப்பிட்டுக்கிட்டு கோக்கையும் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கருப்பு தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு, தொண்டையில கிர்கிர்னு என்னமோ பண்ணுது. டேய் பன்னு, சத்த போடாம டீசெண்டா சாப்பிடுறா. ஆண்டி, இங்க ஒரு மிஷின் இருக்கு, அது அன்லிமிட்டெடு கோக்காமா, எவ்வளவு தடவை வேணும்னாலும் கோக்கு பிடிச்சு நாம குடிக்கலாமா. என்கிட்ட பாட்டில் இருக்கு, நான் போய் பிடிச்சிட்டு வரேன். உண்மையாவா? அப்ப என் வாட்டர் பாட்டில குடுக்கறேன், பிடிச்சிட்டு வா, நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். பன்னு சின்ன 2 பேரும் போய் அந்த மிஷின் கிட்ட பாட்டில ரொப்பிக்கிட்டு இருக்கும்போது மேனேஜர் பறவை அங்க வந்துச்சு. சார், பாட்டில்ஸ் நாட் அலவுட், கிளாஸ்ல வேணா பிடிச்சுக்கோங்க. பன்னு கவலையா திரும்பி வந்துட்டான். ஆண்டி, அந்த மேனேஜர் கோக்க பிடிக்க விடவே இல்ல, சரியான பிஸ்னாரி. பக்கெட் சிக்கனும் தீந்து போச்சு, பர்கரும் தீந்து போச்சு. எல்லாருமே வயிறார சாப்பிட்டாங்க. பன்னுவால அசைய கூட முடியல. அம்மா, என்னை இங்கேயே விட்டுறீங்களா? இந்த ஏசியில, இந்த சிக்கன் வாசத்துல நான் பெர்மனண்டா இங்கே இருந்துடுறேன். எழுந்திரடா, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. எல்லாருக்கும் பிடிச்சுதா? சூப்பர் துணி, இப்படி ஒரு பார்ட்டி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. எல்லாரும் வயிறு ரொம்ப சாப்பிட்டு பஸ்ல ஏறினாங்க. அதுக்கப்புறம் பஸ் ஏறி அவங்க ஊருக்கும் வந்து சேர்ந்தாங்க. எல்லாரும் சாயந்தர நேரம் ஊருக்கு வந்த உடனே மத்த பறவைங்க எல்லாரும் சிட்டிக்கு போனீங்களே என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அப்ப பன்னு கர்வமா,
நாங்க பக்கெட்டா சிக்கனை சாப்பிட்டோம். அந்த சிக்கனுக்கு மேல ஒரு கோட்டிங் இருந்துச்சு, உள்ள சாஃப்டா சிக்கன் இருந்துச்சு. அப்புறம் கருப்பு தண்ணியையும் குடிச்சோம். அப்புறம் ஏசியில தான் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். இது என்னோட பிளானு. நான் இல்லனா இவங்க அங்க போயிருக்கவே மாட்டாங்க. அப்ப டொனி சிரிச்சுக்கிட்டே, யார் ஐடியாவா இருந்தாலும் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கல்ல, அதுவே போதும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, கிராமத்து சமையல்லாம் ஆரோக்கியம் இருக்கும். ஆனா அடிக்கடி இந்த மாதிரி சிட்டிக்கு போய் சிட்டி சாப்பாடு சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கலாம். முக்கியமா பண்ணு மாதிரி ஆட்கள். குளிரில் 7 அக்கா தங்கைகள். கடிகாரத்துல ராத்திரி 12 மணி காட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஊர்ல குளிர் இருக்க அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. துணியோட குடிசையில சின்னதா ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. துணியோட 7 பொண்ணுங்களும் பாவம் குளிர்ல நடுங்கிக்கிட்டு ஒரு ஓரமா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. துணி ஒரு பழைய போர்வைய பசங்க மேல போத்திட்டு அந்த நடுங்குற குளிர்ல அவ வீட்டை விட்டு வெளியில வந்தா. அந்த குளிர்ல நடக்கிறது ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா வேற வழி இல்லாததுனால நடந்து ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தா. நாளைக்கு காலையில என் குழந்தைங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கலனா நான் உயிரோட இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். என் பிள்ளைங்களுக்கு முன்னாடி இந்த குளிர் ஒரு பெரிய விஷயமே இல்ல. கடவுளே, எனக்கு சக்தியை கொடு. என் பிள்ளைங்களோட வயிற்று நெருப்ப நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். அப்படி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு துணி ஊருக்குள்ள நடந்து போனா. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்துல ஒரு பணக்கார வீட்டுல நாய்களுக்காக வெளியில தட்டுல சாப்பாடு வச்சிருந்தாங்க. அந்த சாப்பாடு இப்போ ஐஸ் கட்டி மாதிரி மாறி இருந்துச்சு. துணி அந்த சாப்பாட பார்த்து, கடவுளே, நாய்க்காக யாரோ சாப்பாடு வச்சிருக்காங்க. அந்த சாப்பாடு என் குழந்தைங்களுக்காக நான் எடுத்துட்டு போறேன். என் நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடு அவகிட்ட இருக்கிற பையில எடுத்து போட்டுக்கிட்டு அவ வேகமா வீட்டுக்கு ஓடினா. துணி உள்ள வந்ததும் புஜ்ஜி கண்ணை திறந்து பார்த்தா. துணி அந்த சாப்பாடை கொண்டு வந்து சுடுதண்ணியில போட்டு நல்லா சுட சுட வடிச்சு பசங்களுக்காக கொடுத்தா. 6 குழந்தைங்களும் அந்த சாப்பாட சாப்பிட்டு சந்தோஷமா போய் படுத்து தூங்குனாங்க. ஆனா புஜ்ஜி மட்டும் அவளுக்கு கொடுத்த சாப்பாட சாப்பிடல. அம்மா, இந்த சாப்பாட நீயும் சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். இந்த சாப்பாட நீ எங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். பாரு, குளிர்ல ஒரு ரெக்கையெல்லாம் எப்படி இறுக்கமா இருக்குன்னு. அம்மா, உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குமா. எனக்கு வேண்டாமா, தங்கச்சிங்க சாப்பிட்டாங்கல்ல, அதுவே போதும். நீயும் சாப்பிட்டுட்டு போய் படுமா. ஆனா புஜ்ஜி கவலையா, அம்மா, தங்கச்சிங்களுக்கு இன்னும் பேச்சு கூட வரல. அவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா நான் பெரிய பொண்ணு, எனக்கு உன்னோட நிலைமை தெரியுமா. நீ சாப்பிடலனா நாளைக்கு உன்னால எப்படிமா வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைக்க முடியும். நீ வெறும் வயித்தோட படுத்தா அப்புறம் நாளைக்கு உடம்புக்கு சக்தி கிடைக்காதுமா. என் பேச்சு கேளுமா, என் கூட சேர்ந்து கொஞ்சம் சாப்பிடுமா. நீயும் சாப்பிட்டு நானும் சாப்பிடுறேன். 2 பேரும் நிம்மதியா போய் படுத்து தூங்கலாம். துணி புஜ்ஜியை கட்டி பிடிச்சுக்கிட்டு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கொடுத்ததுக்கு அந்த கடவுளுக்கு நான் நன்றியதா தெரிவிக்கணும். வாமா, 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி துணி புஜ்ஜி 2 பேரும் இருக்கிற சாப்பாட 2 பேரும் சாப்பிட்டாங்க. அந்த சாப்பாடு யாரோ ஒருத்தங்க நாய்களுக்காக வச்சிருந்தாலும் கூட அது இன்னைக்கு ராத்திரிக்கு அந்த அம்மா பொண்ணுங்களுக்கு அமிர்த மாதிரி தான் தெரிஞ்சது. அப்படி எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நிம்மதியா போய் படுத்து தூங்குனாங்க. துணி எல்லா குழந்தைங்களுக்கும் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டு அவளும் போய் ஒரு ஓரத்துல படுத்து தூங்குனா. அன்னைக்கு காலையில விடிஞ்சாலும் துணி எழுந்திருக்கவே இல்ல. ஜன்னல் வழியா மெதுவா சூரியனுடைய ஒளி வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனாலும் துணி எழுந்திருக்கல. அப்போ புஜ்ஜி எழுந்திருச்சு போய் அவங்க அம்மாவை எழுப்புனா. அம்மா, எழுந்திரிமா, விடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பக்கத்து ஊர்ல உனக்கு வேலை இருக்குல்ல, வேலைக்கு போக வேண்டாமா. ஆனா துணிக்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. அத பார்த்து புஜ்ஜி ரொம்பவும் பயந்து போயிட்டா. மெதுவா அவங்க அம்மா நெத்தியில கை வச்சு பார்த்தா. அவ்வளவுதான், புஜ்ஜி ரொம்பவும் ஷாக் ஆனா. ஏன்னா துணியோட உடம்பு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நேத்து ராத்திரி பனியில வெளியில போனதுனால இப்ப துணிக்கு ஜுரம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. துணியால எழுந்திருக்க கூட முடியாம அவ படுத்துக்கிட்டே தான் இருந்தா. அம்மா, என்னம்மா ஆச்சு? இந்த குளிர் உன்னுடைய உயிரை எடுக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு பயமா இருக்குமா. அம்மா, நீ இல்ல அப்படின்னா நாங்க எல்லாரும் எப்படிமா இருக்கிறது? ஆனா அந்த நேரத்துல புஜ்ஜி அழல. அவ தைரியமா எழுந்திருச்சு தங்கச்சிங்க எல்லாருக்கிட்டையும் போய் வெளியில விளையாடுங்கன்னு சொல்லி அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு ஜுரம் குறையறதுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனா ஜுரம் குறையவே இல்ல. அப்போ புஜ்ஜிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. துணி அவளுடைய சின்ன வயசுல சில மூலிகைகளை பத்தி சொல்லியிருந்தா. அத நினைச்சுக்கிட்டு உடனே புஜ்ஜி அந்த பனியில காட்டுக்கு பறந்து போய்
அவங்க அம்மா சொன்ன மூலிகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தா. அந்த மூலிகையை கொண்டு வந்து அரைச்சி அதுல இருந்து ரசத்தை எடுத்து ஒவ்வொரு சொட்டா அவ துணியோட வாயில ஊத்த ஆரம்பிச்சா. அப்படி 2 பகல் 2 ராத்திரி புஜ்ஜி அவங்க அம்மா கூடவே உட்காந்து அவங்க அம்மாவுக்கு சேவைய செஞ்சுக்கிட்டு இருந்தா. 2 நாளுக்கு அப்புறமா மெதுவா துணிக்கு ஜுரமும் குறைஞ்சுது. துணி கண்ணை திறந்து பார்த்தா. புஜ்ஜி கிட்ட, புஜ்ஜி எங்கம்மா இருக்க? நான் எங்க இருக்கேன்? புஜ்ஜி அவங்க அம்மா கிட்ட, இங்கதாம்மா இருக்க, நான் எங்கேயும் போகலம்மா. அந்த கடவுளுக்கு ஏன் வேண்டுதல் கேட்டுச்சு போல. உனக்கு ஜுரம் வந்ததும் நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? தனியா நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருந்த? பச்சளை மருந்து வாசம் வருதே, நீ காட்டுக்கு போனியா? அப்போ புஜ்ஜி அழுதுகிட்டே, போகாம என்னம்மா பண்ண சொல்ற? இங்க 7 பேருடைய பசியை தீக்கிறதுக்காக அந்த குளிர்ல போய் நாய்க்கு வச்சிருந்த சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்தியே. அப்படி இருக்கும்போது உனக்கு உடம்பு சரியில்லைனா உன்னை குணமாக்குறதுக்காக நான் காட்டுக்கு போய் இந்த மருந்து கூடவா எடுத்துட்டு வர மாட்டேன். அம்மா, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடுராத்திரியில குளிர்ல வெளியில போகாத. உன்னோட உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த சின்ன வீட்டுல எங்க 7 பேரோட உயிரு போயிடும்லம்மா. துணி அழுதுகிட்டே, மன்னிச்சிடுமா, நான் இல்லாம போயிட்டேனா உங்க நிலைமை என்ன ஆகும்னு நான் யோசிச்சு கூட பாக்கல. என்ன மன்னிச்சிடு. நீ எனக்கு பொண்ணு இல்லம்மா, எனக்கு அம்மா. இங்க இருக்கிறவனுடைய 7 தங்கச்சிங்களுக்கும் நீதாமா அம்மா. அப்படி 2 நாளுக்கு அப்புறமா 3வது நாள் துணி வீட்டுக்கு வெளியில வந்தா. அப்ப ஊர்ல இருக்கிற எல்லாருமே நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்காவும் அதோட மொட்டை மாடியில நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சுக்கிட்டு ஊருக்காரங்களை ஏதாவது கிண்டல் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் குளிர் காயத்துக்கு நெருப்பு மூட்டை ஏதாவது விறகு கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டு துணி மெதுவா நடந்து வந்தா. ஓஹோ, துணி மகாராணி, எந்த வீட்டுல என்னத்தை திருட இப்ப நீ போய்கிட்டு இருக்க? நேத்து ராத்திரி நீ யார் வீட்டு வாசலுக்கோ போனதை நான் பார்த்தனே. உன் பொண்ணுங்களை வளர்க்க முடியாம எந்த அளவுக்கு கீழே இறங்கி போயிட்டியா? சிச்சு, நாக்கு இழுத்து வச்சு வெட்டிடுவேன். நான் ஒன்னும் திருடல, என் பொண்ணுங்களுக்காக கஷ்டப்படுறேன். மஹி, சோட்டு, இந்த துணி பார்க்கதான் அப்பாவி மாதிரி இருக்கா. இவ ராஜாவோட குடோன்ல இருந்து அரிசிய திருடி அவ வீட்டுல வச்சிருக்கான்னு எனக்கு செய்தி வந்துச்சு. வாங்க, அவளை பிடிச்சிடலாம். அப்படி துணியை பிடிக்கிறதுக்காக சிச்சு ஊர்ல இருக்கிற எல்லா பறவைகளையும் கூட்டிக்கிட்டு போனா. அப்போ துணியோட கையில ஒரு பழைய மூட்டை இருந்துச்சு. சிச்சு அதை பார்த்து, பாத்தீங்களா, அவ கையில இருக்கிற இந்த பையில திருடின அரிசி தான் வச்சிருக்கா. மஹி, புடிங்க அவள. துணி, என்ன இது? உண்மையிலேயே நீ திருடுறியா? அந்த மூட்டையில என்ன இருக்கு? அப்போ துணி பொறுமையா, மஹி, சிச்சு சொல்றான்னு என்ன போய் சந்தேகப்பட்டுட்டீங்களே. என் குழந்தைங்களுக்காக இதுல பழைய துணி இருக்கு, அதுதான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்களே பாருங்க அப்படின்னு அந்த மூட்டைய பிரிச்சு காட்டினா. அதுல உண்மையிலேயே ரொம்பவும் கிழிஞ்சு போன பழைய துணிங்க தான் இருந்துச்சு. ஆனா உண்மையான ட்விஸ்ட் இங்கதான் வந்துச்சு. ஆனா மஹி, சிச்சு என்னதானே திருடி அப்படின்னு சொன்னா, ஆனா உண்மையான திருடி யாருன்னு நான் காட்டுறேன். நேத்து ராத்திரியில இருந்து சிச்சு இந்த பக்கமா தானே சுத்திக்கிட்டு இருக்கா. நான் என் பசங்களுக்காக நேத்து ராத்திரி சாப்பாடு தேடி போனப்போ சிச்சு கொடோன்ல இருந்து அரிசி மூட்டையை கொண்டு வந்து இதோ இந்த பனி புழிஞ்சிருக்கே இந்த இடத்துக்கு பின்னாடி தான் வச்சா. ஆனா வச்ச இடம் தெரியாம இப்போ பழைய தூக்கி என் மேல போட்டுக்கிட்டு இருக்கா. சிச்சு அதை கேட்டு, இல்ல இல்ல, இது துணி சொல்ற கட்டுக்கதை. இங்க பாருங்க, சிச்சு நின்று இருக்கிற இடத்துல பள்ளத்தை தோணுங்க, அப்போ உண்மை தெரியும். மஹிகழுகு சொன்னதுனால எல்லாருமே அந்த இடத்துல தோண்டி பார்த்தப்போ ரேஷன் கடையில இருக்க வேண்டிய அரிசி மூட்டை எல்லாமே அங்கதான் இருந்துச்சு. அதுல கவர்மெண்ட் முத்திரையும் இருந்துச்சு. அத எல்லாரும் பார்த்தாங்க. ஓஹோ, அப்ப சிச்சு நீதான் திருடியா? ஆனா அந்த பழைய துணி மேல போட்டு எங்களை ஏமாத்தி அவளை துரத்தலான்னு நீ பாக்குறியா? சிச்சு, நீ வசமா மாட்டிக்கிட்ட. துணி மேல பழைய போட்டல. துணி நேத்து ராத்திரி எங்க போனா என்ன பண்ணான்னு எனக்கு தெரியும். அவ திருடல, குழந்தைங்களுக்காக நாய்க்கு வச்சிருந்த சாப்பாட்டை தான் கொண்டு போய் கொடுத்தா. அவ உன்ன மாதிரி கேவலமான பொண்ணு இல்ல. துணியோட நேர்மையை பார்த்து மஹிகழுகும் கிராமத்தை சேர்ந்தவங்களும் அவளுக்கும் அவளுடைய குழந்தைங்களுக்கோ தேவையான அளவுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய், மளிகை சாமான் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அடுத்த நாள் காலையில துணியோட வீட்டுல பெரிய பண்டிகை மாதிரி இருந்துச்சு. துணி அடுப்புல சூடான தவா வச்சா. அதுல சூடான தோசைய முறுமுறுன்னு சுட ஆரம்பிச்சா. சின்ன பன்னும் அந்த தோசைய சாப்பிடதான் அங்க வந்து உக்காந்துருந்தாங்க. ஏன்னா அந்த தோசையோட மனம் ஊர் முழுக்க பரவுச்சு. துணி கவலையா பன்னு சின்னுவ பார்த்து, பன்னு, சின்னு, 2 பேரும் இங்க வாங்க. உங்களை பார்க்கும் போதுதான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் போல இருக்கு.
இப்போ நான் இருக்கேன். நாளைக்கு ஒருவேளை எனக்கு உடம்புக்கு முடியாம ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் என் பொண்ணுங்கள பாத்துக்கணும். புஜ்ஜியோட சேர்த்து என்னுடைய 7 பொண்ணுங்களையும் உங்க கூட பிறந்தவங்களா பாத்துக்கணும். என் பொண்ணுங்க ரொம்ப நல்லவங்க. அவங்கள நீங்க 2 பேரும் நல்லபடியா பாத்துப்பீங்கல்ல? அப்போ பன்னு துணிய பார்த்து, ஆண்டி நீங்க எதுக்காக இப்படியெல்லாம் பேசுறீங்க? நீங்க எப்பவுமே நல்லா இருப்பீங்க. நாங்க எல்லாரும் உங்க கூடவே தான் இருப்போம். புஜ்ஜி மட்டும் இல்ல, எல்லாருமே எங்க தங்கச்சிங்க தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்கள நல்லபடியா பாத்துக்கலாம். ஆமா ஆண்டி, புஜ்ஜி எங்க தோழி மட்டும் இல்ல, புஜ்ஜியோட தங்கச்சிங்க எல்லாருமே எங்களுக்கு தங்கச்சிங்க தான். நீங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் நாங்க அவங்கள எப்பவுமே கைவிட மாட்டோம். நல்லா பாத்துப்போம். துணி பசங்க 2 பேரும் சொன்னது கேட்டு கண்ணுல கண்ணீரோட, சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் உங்களுக்கு மனசு ரொம்ப பெருசு. அந்த கடவுள் எப்பவுமே உங்களுக்கு துணையா இருப்பான். வாங்க எல்லாரும் சாப்பிடுங்க. அப்படி துணி நல்ல குளிர நேரத்துல சூடா தோசையை போட்டு பன்னு, சின்னு, புஜ்ஜி அப்புறம் அவருடைய மத்த குழந்தைங்களுக்கும் சுட சுட தோசையை சுட்டு கொடுத்தா. பசங்க சந்தோஷமா சாப்பிட்றத பார்த்து துணியோட மனசு நிறைஞ்சு போச்சு. கஷ்டத்துலயும் நேர்மையா இருக்கிற ஒரு தாயோட பாசம் எல்லாத்தையுமே மாத்தும் அப்படிங்கிறது துணியோட வாழ்க்கை அன்னைக்கு எல்லாருக்குமே கத்து கொடுத்த பாடம். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பொறாம, பொய், திருட்டு என்னைக்கா இருந்தாலும் வெளியில வந்தே தீரும். ஒரு தாயோட பாசத்துக்கு முன்னாடி யாராலையுமே நின்று ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி வீட்டுல சின்ன பசங்களா இருந்தாலும் அவங்க பொறுப்பா இருந்தா அந்த வீட்டோட தலையெழுத்த மாத்த முடியும். துணியோட நேர்மையும் புஜ்ஜியோட பாசமும் அவங்க குடும்பத்தை காப்பாத்துச்சு.